உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 167 நாம் சந்திக்கிறோம். இன்றைய தலைப்பு, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கும்பராசி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இப்போ 7.5 நாட்டு சனி ஜென்ம சனியாக போய் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் உறவினர்கள், நண்பர்கள், புதிய ஒப்பந்தங்கள், கையெழுத்திடுதல், அதே மாதிரி சூரிட்டி கொடுக்கறது, அதெல்லாம் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படுங்க. புரியுதுங்களா? நிகழ்ச்சியின் நோக்கம் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான். சிலரெல்லாம் அவங்களுடைய ஜீன்கள், மரபணுக்கள் எப்படி இருக்கும்? நாங்கள் எங்கள் குடும்பம் யாருக்குமே கெடுதல் செய்யறதில்லை, நாங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வோம், எல்லாரையும் நம்புவோம், எல்லாருக்கும் வழிகாட்டுவோம். கரெக்டு தான். கும்ப ராசிக்காரருக்கு அவிட்டமாக இருந்தாலும், சதயமாக இருந்தாலும், போராட்டாதியாக இருந்தாலும், உங்களை பொறுத்தவரை நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்னால், சட்டத்திற்கு புறம்பான, ஏன்னா சட்டம் திட்டங்களுக்கு உட்பட்டு 2 விஷயங்கள் இருக்கு. இதுல கோர்ட்டு வம்பு வழக்குகளில் சிக்கலாகி அதில் இருக்கக்கூடிய இடங்களை, ஏலத்தில் வரக்கூடிய நிலங்களை, அதெல்லாம் நீங்கள் போய் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் நாட்டு வைக்கலாக இருக்கிறீங்க. அதிலெல்லாம் சிக்கலான விஷயங்கள் எடுத்து மாட்டிக்காதீங்க. அதுபோக எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் ஏற்கனவே நன்கு யூகித்து செயல்படக்கூடியவர்கள். அதனால இப்போ 7.5 நாட்டு சனியில் அந்த யூகத்தை அதிகப்படுத்துங்கள். நம்ம ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அலட்சியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த அலட்சியமே உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயங்களையுமே நாளை என்று தள்ளி போடாமல் இன்றைக்கே முயற்சி செய்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேராக நீங்கள் தயாராக, ஏன்னா எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு. நீங்கள் இது நாளை மறுநாள் என்று தள்ளி போடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன்களை வாங்காதீங்க. 7.5 சனிக்காக நான் சொல்லலை, பொதுவாகவே ஸ்திர ராசிகளில் ஒன்றான கும்ப ராசி எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து அது நமக்கு நடக்கும் என்று எண்ணி அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது அப்படியே ஒரு இடத்துல லாக் ஆகி போய் நின்றுடும். அதுபோக குடத்துக்குள் தீபமாக இருக்கக்கூடிய நீங்கள், நிறைய படித்த நீங்கள், உங்களுடைய திறமைகளையும் அவ்வப்பொழுது யார் மூலமாவது வெளிப்பட செய்யாமல் இருக்காதீங்க. தேவைன்னா வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்க. அதையெல்லாம் நன்கு வெளிப்படுத்துங்கள். மாணவ மணிகளை +2 எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது, +1 எக்ஸாம் எல்லாம், இது எல்லாமே நீங்கள் விழிப்புணர்வோட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி, அதே நேரத்தில் என்னுடைய நிகழ்ச்சியில் போய் பார்த்து என்ன படிக்கலாம். ஏன்னா இன்னொரு 5 ஆண்டுகள் 7.5 சனின்னு வருதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு படிப்பு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க +2ல், பிஇ போனீங்கன்னா 4 இயர்ஸ், ஆர்ட்ஸ் போனீங்கன்னா 3 இயர்ஸ், இன்ஜினியரிங் போனீங்கன்னா 4 இயர்ஸ். எதில் போகலாம்? எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்று நீங்கள் மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரிக்கல்ஸ் அல்லது பார்த்தீங்கன்னாக்கா மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில், இப்பெல்லாம் நிறைய உங்கள் கும்பராசிக்குனே நம்ம சொல்லலாம். படிப்பை கவனமாக தேர்ந்தெடுங்கள். படிப்பை தேர்ந்தெடுப்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள். வேறு எதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பது? அறியாத, தெரியாத, புரியாத மனிதர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். படித்து முடித்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், இனம் தெரியாதவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா சிக்கலாயிடும். தெரியாத தொழில்களில் ஈடுபடலாம் என்பவர்கள் தற்சமயம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் ஈடுபடுங்கள். உங்கள் ஜாதகப்படி என்ன தொழில் செய்யலாம், அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய வீடியோ 1500 வீடியோக்கள் இருக்கு. எல்லாம் பயனுள்ளதாக, எல்லாருக்கும் பலனை தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. நான் அழகாக உங்களை வழி நடத்தி போகிறேன், பாருங்க. இதை செய்யாதீங்க, அதாவது எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நேற்று தான் பார்த்தோம்ல, இதை செய்யாதீங்க அப்படின்னு கும்பத்துக்கு பார்த்தோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோம். ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் எதையுமே வெளியில் சொல்ல வேண்டாம். உங்களுக்குன்னு ரகசியமாக உங்கள் காரியங்களை முடிப்பதற்காக மட்டும் ஸ்பெஷல்
அதை வந்து அக்கறை எடுத்து அமைதியாக சக்சஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு எல்லாரும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஓசை ராசி, காற்று ராசி. இந்த சீக்கிரட்டை முதல்ல வெளில சொல்லக்கூடாது. துலாம் ராசி, மிதுன ராசி, கும்ப ராசி, இதெல்லாம் காற்று ராசிகள். இவர்கள்லாம் தன்னை வந்து விளம்பரப்படுத்திக் கொள்ளணும்னு அதுக்கு தான் சொன்னது. தாழம்பூனுடைய வாசனையாக இருங்கள். தாழம்பூவாக இருந்தீங்கன்னா அந்த வாசனை தானாக வெளியில் வரும். அப்போ உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்கள். அதனால இன்னைக்கு பாருங்க யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க. உதாரண ஜாதகம் மணி ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறாரு. உதாரண ஜாதகமாக போடுங்க. 1952 பிறந்திருக்கிறார். பிற்பகல் மணி 1:44. உதாரண ஜாதகமா போடுறதுக்கு முன்னாடி அதுல என்ன தலைப்பங்கையா கொடுக்கறது? உங்களது கடக லக்கணம் மீனராசின்னு நினைக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் அவர் மணி ஐயா அவர்கள் 25/3/1952 13:44 கடக லக்கணம் மீனராசி. எப்பவோ பார்த்தது மைண்ட்ல இருக்கு பாருங்க. கடக லக்கணம் மீனராசி. இந்த ஜாதகப்படி சந்திரன் லக்கணாதிபதியினுடைய திசை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் எந்த மாதிரி இருந்ததுனா தான் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. அமாவாசை என்ற ஒரு சம்பவம் உங்களுக்கு எதனுடன் தொடர்புல இருக்குன்னா 9ஆம் பாவக தொடர்பு. இவர் ஜாதகத்துல நிரம்ப திறமைகளும் நிரம்ப நன்கு பேசக்கூடிய அனுபவங்களும் எண் கணிதத்துல நல்ல ஈடுபாடும், அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்குனே ஒரு கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் பல அன்பர்களை சந்திச்சு வாழ்க்கையில பல ஜோதிடர்களை சந்திச்சிருக்கிறாரு. நிறைய ஜோதிடத்துக்காக வேண்டி இவர் ஆராய்ச்சி பண்றன்ட்டு புஸ்தகங்கள்லாம் வாங்கி வாங்கி படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னாதிபதி சந்திரன் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானத்துல அமாவாசை யோகத்துல தடுமாறிட்டு இருக்கிறாரு. 2019 இருந்து 29 வரைக்கும் சந்திரனுடைய திசா காலங்கள். இவர் அவராகவே கிளம்பி நேராக என்னை வந்து பார்த்து அவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் பொறுமையா எடுத்து சொல்லி அவரை என்னுடைய வாகனத்திலே அழைச்சிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கரூருக்கு அங்கிருந்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டு வந்தோம். ஆக அவர் வந்து என்ன சொல்ல வர்றான்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் 7ஆம் பாவாதிபதி வக்ரம், மனைவியினால் எந்த பெனிஃபிட்டும் அடைய முடியாதவர், மனைவியினால் மேன்மை இல்லாதவர், லக்னாதிபதியே வந்து அமாவாசை யோகம் 9ஆம் பாவகத்துக்கு போயிடுச்சு. இதை உதாரண ஜாதகமாக போட சொல்லியிருக்கிறாரு. விரைவில் அவர் வந்து கேள்வி நம்பர் 1 கேள்வி நம்பர் 2ன்னு கொடுத்தீங்கன்னா சுவாரஸ்யமா என்னால பேச முடியும். இல்லைன்னா டோட்டலா வந்து 360 டிகிரி இருக்கு. எதை உதாரணமாக சொல்வது அதுதான். ஓகே ஐயா, நீங்க உங்களுடைய இளமையான செயல் வேகமுடைய ஒரு முதுமையான மனிதர். நீங்கள் உங்களை பொறுத்தவரை இன்னும் அந்த வாகனத்தை வைத்து ஓட்டி கொண்டு தனியாக காரை பல 100 கிலோமீட்டர்கள் தினமும் ஓட்டுறீங்க. உங்க ஜாதகம் சட்பலத்துல பாருங்க எவ்வளவு திறமைகள் இருக்குன்னு. சட்பலத்துல பாருங்க எல்லாமே ஆவரேஜா ஒரு ஜாதகத்துல எல்லாமே மிக அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இவருடைய ஜாதக அடிப்படையில பாவக சக்கரத்துல 10ல புதன் 9 கூடியவன் 10ஆம் இடத்தில். அந்த இவர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாக்கு வன்மை உடையவர், எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணுங்கிற எண்ணம் உடையவர். ஒன்னே 9ஆம் பாவகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சம்பவிக்குதுன்னா எந்த பாவகத்தை இருந்து செயல்படுத்துதோ அந்த பாவகத்தை நாஸ்தி ஆக்கிறது. இவருடைய ஜாதகம்லாம் நம்ம விழாவாரியாக ஒரு இதில் பார்ப்போம். ஐயா உங்களுடைய 1 2 3 போட்டு கேள்விகள் அதில் போடுங்க. சுத்த ஜாதகம் எஸ்எல்ஸ் ராகு கேது, அதுல ஆண் ரோகிணி பெண் உத்திராடம் சேர்க்கலாமா ஐயா? அந்த மாதிரி போகாதீங்க. ஒன்லி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணீங்கன்னா அதுல எந்த லாஜிக்குமே கிடையாது. ஆண் ரோகிணினா ரிஷபராசி, பெண் உத்திராடம் அப்படின்னாக்கா தனுசு அல்லது அடுத்த ராசி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மகரமாக இருக்கும். ஆக இது வந்து சஷ்டாஷ்டகத்தில் வருதா, திரிகோணத்தில் வருதா,
இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் அனுப்பி இருவருக்கும் பொருத்தம் உள்ளதான்னு கேளுங்க. மேட்சிங் இருந்தால் சொற்ப கட்டணம் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா நோ மேட்சிங்னு அனுப்பி விட்றேன், அவ்வளோதான். சரிங்களா? மணிஷ் அவர்கள், வணக்கம் குருஜி, என் வழி தனி வழி என பதிவுகள் நகர்ந்து கொண்டுள்ளது. ஜூம் லைவ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. விரைவில் வரும் ஐயா. ஜூம் வந்து விரைவில் வரும், நேரமின்மை. அடுத்தது 154 கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு, வணக்கம் குருஜி, என்னுடைய பெயர் பாகீரதன். நான் ஸ்ரீலங்கா, இப்போ ஸ்விட்ஸில் இருக்கேன். எனக்கு இன்னும் விசா கிடைக்கவில்லை. எனக்கு விசா கிடைக்குமா? இங்கு இன்னும் 4 பேர் இருக்கிறார்கள். என்னுடைய கடன் எப்பொழுது தேரும்? பிறந்த திகதி. அதாவதுங்க, விசா என்ற ஒரு நிலைப்பாடுகள் ஜோதிட சாஸ்திரத்தில் அவங்க ஜாதகப்படி உடனடியாக முழுமையாக அதற்கு உண்டான பதிலை நாம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். விசா கிடைக்குமா? சிங்கப்பூரில் போய் உட்காந்துட்டு அங்கே பிஆர் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அதே யூகேல, கனடாவில் பிஆர்லாம் வந்து நல்லா படித்து அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அமெரிக்காவில் சில காலங்கள் போராடி பெற வேண்டும். இவர்கள் புலம்பெயர்ந்து சுவிட்சர்லாந்து சென்று அங்கு இருக்கும் பொழுது அங்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து தற்சமயம் சில காரணங்களால் எல்லாவற்றையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி நேரங்களில் ஜோதிட சாஸ்திரப்படி இப்போ ஏற்கனவே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் அங்கே கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு கிரகங்கள் மிக சாதகமான முறையில் இருந்தது. அதே மாதிரி பாகீரதன், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிருக்கிறார். நாடு ஒரு சட்டத்தை அமல்படுத்தினால் அது ஜோதிட சட்டம் அதை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் ஒரு ஜாதகர் வெளிநாட்டு வாழ்வாதாரங்கள் இருக்குமா இல்லையா என்று சொல்ல முடியும். இவர் ஒரு ஸ்திர லக்கணம். அதுபோக சந்திரன் 8இல், இவருடைய ஜாதக அடிப்படையில் செவ்வாயினுடைய திசை அடுத்து 2024 நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேலே ராகுனுடைய திசை 18 வருஷம். இந்த ராகு வெளிநாட்டு கோள். ராகு ஜலராசியில் இருக்கிறார். ராகு சரராசியில் இருக்கிறார். இது போன்ற நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர் வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்ப்பதற்கு, அதே மாதிரி அந்த விசா என்று சொல்லக்கூடிய ஒர்க் பர்மிட், நிரந்தர குடியுரிமை வேறு, ஒர்க் பர்மிட் வேறு. அந்த ஒர்க் பர்மிட் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவர் வேலை பார்ப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவருக்கு அந்த ராகு வர்க்கோத்தமம் அடைந்து இருக்கிறது. அந்த செவ்வாய் திசை முடிந்த பிறகு இவருக்கு அங்கு விசா கிடைக்கும், வேலை கிடைக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. வாழ்த்துக்கள் மிஸ்டர் பகீரதன், கவலைப்படாதீங்க. அடுத்தது பாண்டி 155 கேள்வி பதில். பாண்டி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறாரு, பரமக்குடி, ரைட். என்ன தொழில் செய்யலாம்? பாண்டி, ஏற்கனவே இந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு தெரியல. என்ன தொழில் செய்யலாம்? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க. என்ன தொழில் செய்யலாம்? பன்னெண்டு 11 89 12/11 1989 17/20 மேஷ லக்கணம். 10 ராகு. 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். கேதுவை விட ராகு இருந்தால் நல்லது. அந்த திசை வந்தால் இன்னும் நல்லது. இப்போதைக்கு இவருக்கு 2022 லக்னாதிபதி திசை. லக்னாதிபதி லக்கணத்தை பார்த்துருது. நல்ல அமைப்பு தான் பழனி. பாண்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகப்படி மேச லக்கணம், லக்னாதிபதியினுடைய தொழில் அப்படிங்கிறது செவ்வாய்.
செவ்வாய்க்கு உண்டானது கெமிக்கல்ஸ், அதே மாதிரி செல்ஃபோன் அக்சசரிஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆயில் ஸ்டோர், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, வீடு கட்டுமான பொருட்கள், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், சரக்கு வாகனங்கள், டிராவல்ஸோட டிரான்ஸ்போர்ட், வீடு கட்டி கொடுத்தல், எலக்ட்ரிக்கல்ஸ் கடை, இரும்பு கடை, பழைய இரும்பு கடை, இப்படி நிறைய நீண்டுகிட்டே போகுது. நேராக என்னுடைய வீடியோவில் போய் நான் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யலான்னு சொல்லிட்டேன். என்னுடைய அனுபவத்தில் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வீடியோவில் போய் பாருங்கள். மேச லக்கணம் என்ன தொழில் செய்யலாம் தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, ஒரு லிங்க் அனுப்பி விட்றேன், பாருங்கள். வாழ்த்துக்கள். ரவுடி பேபி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 6ஆம் பாவக ரகசியங்கள். பெண்களுக்கு காமம் சுக்கிரனா செவ்வாயா, எதை பார்க்கவும், பதில் கூறவும். அதாவதுங்க, சுக்கிரன் என்பது காமன், பொதுவானது, புரியுதுங்களா? செவ்வாய் என்பது வீரியத்தை சொல்லக்கூடியது. எப்போதுமே காம இச்சை என்பது சுக்கிரனை சார்ந்தது. அப்ப ஒரு ஆண் மகனுக்கு காம இச்சையை சுக்கிரனை அடிப்படையாக வைத்து அது பெண்களால் அது சரி செய்யப்படுவதாக நமக்கு முன்னோர்கள் அதை கொடுத்திருக்காங்க. செவ்வாய் என்பது வீரியம். அதே நேரத்தில் ஒரு பெண்களுக்கு செவ்வாயை கணவனாக பார்க்க வேண்டும். செவ்வாய் ஆண் மகன், சரிங்களா? சுக்கிரன் பெண் மகள். அப்போ குரு என்பது பொதுவாக ஜெண்டர், மனிதன், குரு உயிர். அதனால ஆண் வந்துட்டு சுக்கிரனை வைத்து பெண்ணை தீர்மானிக்கிறான். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கு, சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கு, நல்ல மனைவி அமைவாங்க. சுக்கிரன் உச்சம், மனைவினால பெனிஃபிட்டு. அதே மாதிரி செவ்வாய் பெண்களுக்கு திக்பலம், கணவன் நல்ல ஆஜானுபாகுவான நல்ல ஒரு வலிமையான கணவன் அமைவான். அதனால காமம் காமம் சுக்கிரனா செவ்வாயா, இது போன்ற பொதுவான கேள்விகள் உலக மக்கள் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்கா பேசலாம். இதெல்லாம் தனியா ஒரு டாபிக்ல, காமம் சுக்கிரனா செவ்வாயா, பெண்ணை பொறுத்தவரை அந்த செவ்வாயினுடைய நிலை அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆணை பொறுத்தவரை சுக்கிரன் நிலை அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நிலைப்பாடுகளை உங்க ஜாதகத்துல பார்த்தா தெரியும். அதாவதுங்க, செந்தில் குமார் 155 கேள்வி பதில் நிகழ்ச்சியில, ஐயா வணக்கம், எங்கள் வீட்டு தலைப்பில் சரியா அது இல்ல போடல, கணேசன், அவர் மனைவி இறந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரையும் வேலைக்கு போகவில்லை. அவருக்கு 2 குழந்தைகள் உள்ளது. எப்பொழுது வேலைக்கு போவார்? அதாவது கணேசனுடைய மனைவி இறந்துட்டாங்க, கணேசன் எப்ப வேலைக்கு போவார்னு கேக்குறீங்க. ரைட். 15/11/80 15/11/1980 10:59 PM. கடக லக்கணம், கும்ப ராசிங்க. சனி திசை 7ஆம் பாவாதிபதி திசை, சரிங்களா? அதுல கேதுவோட புத்தி. கேது 7ஆம் இடத்துல தான் இருக்கு. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 18-19 சனி திசையில தான் அவங்க மனைவி இறந்துருக்குறாங்க. ஆக சனி திசையில புதன் புத்தியில அவர் சொல்றாரு. ரைட். கேது புத்தி முடியணுங்க. செந்தில் 2/10/2024 அப்புறம் ஜாதகப்படி சுக்கிரன் 11 குடையவன் 3. அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருவினையாக்கும். பொதுவாக 8ஆம் திசை. சொந்த தொழில் பண்ணி கொடுக்கலான்னாலும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. எப்போ வேலைக்கு போவார் அப்படின்னா அந்த 10ஆவது மாதம்தான் வாய்ப்பு. அந்தர கணக்கில் சொன்னீங்கன்னா குருவோட அந்தரம் வரும் 9ஆம் தேதி 4ஆவது மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024. இதுக்கு மேலே வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேயர்களே, உங்களுடைய கேள்விகள் ஒன்றை,
அதை டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், ஆனா பெண்ணாங்கிறது எழுதி அனுப்பிவிடுங்க. நாம் அனுதினமும் பேசி கொண்டு தான் இருக்கிறோம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இதில் வீடியோவை நம்ம கேள்வி பதில் போடுறோம். ஜென்ரல் டாபிக் நிறைய காலையில் 6 மணிக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு. இது சாயங்காலம் 6 மணிக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். பாருங்க, மேலான கருத்துக்கள் எல்லாம் எழுதுங்க. என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை 168வது நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.